நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 8/2/2025 தை மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை. ஏகாதசி திதி இரவு 8:16 வரை, பின்பு வளர்பிறை துவாதசி திதி. மிருகசிருஷ நட்சத்திரம் மாலை 6:07 வரை, பின்பு திருவாதிரை நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். இன்று ஏகாதசி என்பதால் பெருமாள் வழிபாடு மிக மிக நல்லது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் சந்திரன் சேர்க்கை பெற்று 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதாலும் 10ல் சூரியன் புதன் சஞ்சரிப்பதாலும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்படுவது மட்டுமில்லாமல் வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் அனுகூலங்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் செவ்வாய் 9ல் சூரியன் புதன் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்க்காமல் விட்டு கொடுத்து செல்வது உத்தமம். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இல்லாவிட்டாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு தேவையற்ற பயணங்கள், அதன் மூலமாக மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சந்திரன் 10ல் சுக்கிரன் ராகு சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த வீண் அலைச்சல்கள் எல்லாம் தற்போது குறையும். தொழில் வியாபாரத்தில் நெருங்கியவர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். கடந்த காலங்களில் இருந்து வந்த நெருக்கடிகள் தற்போது குறையும். உங்கள் பொருட்களுக்கு சிறப்பான விலை கிடைத்து நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு கடந்த சில நாட்களாக இருந்து வந்த வேலை பளு எல்லாம் தற்போது குறைந்து ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலங்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருவும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் என்றாலும் சந்திரன் செவ்வாய் 12ல் இருப்பதால் ஆடம்பரத்தை சற்று குறைத்துக் கொள்வது, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. குறிப்பாக கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் குறிப்பாக வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாய் 6ல் சூரியன் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.
தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு அனுகூலங்களை நீங்கள் பெறுவீர்கள். குறிப்பாக புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடினமான பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அதிகாரியிடம் ஒற்றுமை சிறப்பாக இருப்பதால் நீங்கள் மன நிம்மதியுடன் பணிபுரிய முடியும். இன்றைய நாளில் அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ல் சந்திரன் செவ்வாய் 6ல் சனி சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு கௌரவமான நிலையினை நீங்கள் அடைவீர்கள். உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் தற்போது குறைவதால் மன நிம்மதி ஏற்படும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ல் புதன் 6ல் ராகு சஞ்சரிப்பதும் கடந்த 2 நாட்களாக 8ல் சஞ்சரித்த சந்திரன் தற்போது 9ல் சஞ்சரிப்பதாலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக விலகி மன அமைதி ஏற்படும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் பணியில் சிறப்பாக செயல்பட்டு வாடிக்கையாளர்களிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் பிரச்சனைகள் குறைந்து பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ல் சூரியன் 7ல் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் இன்றைய நாளில் 8ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். உங்களுக்கு இன்று முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். உடன் இருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய நேரம் என்பதால் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது, புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7ல் சந்திரன் 3ல் சனி சஞ்சரிப்பதால் வளமான பலன்களை பெறுவீர்கள். சுக்கிரன் 4ல் பலமாக இருப்பதால் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்கள் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ல் ராகு 6ல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் சுபகாரிய முயற்சிகளை தற்போது மேற்கொண்டால் ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் ராகு 12ல் சூரியன் புதன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால்
பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். ஆடம்பரத்தை சற்று குறைத்து கொண்டால்தான் வளமான பலன்களை பெற முடியும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது. தற்போது கிடைப்பதை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாய் 12இல் சனி சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படலாம். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். சூரியன் புதன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க முடியும் என்றாலும் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருப்பது உத்தமம். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது குறிப்பாக அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் எளிதில் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.